நற்செய்தி அறிவிப்பு. தூய பவுல் இன்று நற்செய்தி அறிவிப்பு பற்றியும் அதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சில குணாதிசயங்களையும் பற்றி நமக்கு எடுத்து சொல்கின்றார். அவை என்ன தெரியுமா? முதலாவது, நற்செய்தி அறிவிப்பு செய்கிறேன் என்றால் அதை குறித்து நான் பெருமைப்படக்கூடாது. ஏனென்று கேட்டால், இதில் நான் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, இது கடவுளது காரியம் என்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் இருக்க வேண்டும். நற்செய்தி அறிவிப்பதால் நான் பெரியாள் என்ற பெருமை யார் மனதிலும் இருக்கவே கூடாது. இரண்டாவது கருத்து, நற்செய்தியை நான் ஏன் அறிவிக்கின்றேன்? இது எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை. ஆகவே கட்டாயமாக இது ஒரு கடமை, எனது பணி என்று சொல்லி இதை நான் அறிவித்தே ஆக வேண்டும் என்று சொல்கின்றார். மூன்றாவதாக, அறிவிக்காவிட்டால் என்ன நிகழும்? கடவுளது சாபம் எனக்கு நிகழும். ஏனென்று கேட்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேறி செல்லும் முன் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று கட்டளையாக கொடுத்து விட்டு போயிருக்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நற்செய்தியை நான் அறிவித்தே ஆக வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் எனக்கு சாபக்கேடு. நான் உலகெங்கும் சென்று அறிவிக்க தேவையில்லை, என் வீட்டில் இருக்கக்கூடிய நான் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு அறிவிக்க தவறினாலே அது அடிப்படை சாபமாக வந்து சேரும் என்பது பவுல் சொல்லும் கருத்து. நான்காவதாக, நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று கேட்டால் அது கடமை, அறிவிக்கவில்லை என்றால் சாபம் என்று நமக்கு பவுல் சொல்லிவிட்டார். அறிவித்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு மன நிம்மதி கிடைக்கும். கடவுளது கட்டளையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்ற ஒரு மன நிம்மதி. இந்த 4 கருத்துக்களை பற்றித்தான் என்று பவுல் சொல்கின்றார். இப்படி ஒரு நற்செய்தி அறிவித்த மாபெரும் புனிதர் தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித ஜான் கிறிசோஸ்டம் என்கின்றவர். அவர் பொன்வாய் அருளப்பர் என்று அழகான பட்டை பெயரால் அழைக்கப்படுகின்றார். ஏன் தெரியுமா? அவர் ஆயராகவும் ஒரு குருவாகவும் அந்தியோக்கு மாநகரில் நற்செய்தியை அறிவித்தவர். அப்படி அறிவிக்கும் பொழுது அவர் வாயிலிருந்து வந்த சொற்களை கேட்டு பல பேர் மனமாற்றம் அடைந்தார்கள். நற்செய்தியை அவ்வளவு அழகாக தியானித்து மக்களுக்கு எடுத்துரைப்பாராம். அதனால் தான் அவருக்கு பொன்வாய் அருளப்பர் என்று பெயர் வந்தது. நமக்கு அப்பேற்பட்ட பெயர் இல்லாவிட்டாலும் கூட இது என் கடமை என்று உணர்ந்து நற்செய்தியை அறிவிப்போம்.